சனி பகவான் மட்டும் எதற்காக மெதுவாக இடம்பெயர்கிறார்? அதற்கான காரணம் மற்றும் உண்மை என்னவாக இருக்கும் என்பதை பற்றி இங்கே பார்க்கலாம். சனி கிரகம் என்பது நீதியின் இறைவனாக கருதப்படுகிறது. வேதாந்தத்தின்படி இந்த கிரகத்தின் அதிபதியாக சனி பகவான் விளங்குகிறார். இந்த கிரக நிலைகள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ச்சி செய்கின்றனர். ஆனால் இந்த இடப்பெயர்ச்சியின் வேகம் சனி கிரகத்தை பொறுத்தவரை அதன் வேகம் மெதுவாகவே இருக்கும். அதாவது சனி பகவான் மட்டும் ஒரு ராசியில் 21.5 வருடங்கள் தங்கிவிடுகிறார். அதோடு மட்டுமல்லாது வக்கர சனி, ஜென்ம சனி, அஷ்டமத்து சனி என்று 7.5 வருடங்களாக நம்மை வாட்டி வதைக்கிறார். ஏன் சனி கிரகம் மட்டும் மெதுவாக இடம்பெயர்கிறது? இதற்கு பின்னால் இருக்கும் ஆச்சரியமூட்டும் கதை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். சூரிய பகவானின் மனைவியான சந்தியா ஒரு சிறந்த சிவபக்தை ஆவார். அவர் ஒரு நாள் சிவனை நோக்கி தவம் புரிய விரும்பினார். ஆனால் சூரிய பகவானை தனியாக விட்டு செல்ல அவருக்கு மனம் இல்லாததால் தன்னுடைய நிழலை கொண்டு சாயாதேவியை அவர் உருவாக்கினார். சூரிய பகவானும் சாயாதேவியை தன்னுடைய மனைவியாக நினைத்து கொண்டு அவரோடு வாழ்கிறார். அப்போது இருவருக்கும் சனி பகவான் என்ற ஆண் குழந்தை பிறக்கிறது. தாயின் நிழலை போலவே சனி பகவானும் கருப்பாக பிறக்கிறார். இதனால் சூரிய பகவானுக்கு சனி பகவானை பிடிக்கவில்லை. சாயாதேவி சூரிய பகவானின் 5 புதல்வர்களையும் 3 மகள்களையும் நன்றாக பார்த்து வருகிறார். ஆரம்பத்தில் ஸ்வர்ணா சனி பகவானை நன்றாகவே பார்த்து கொள்கிறார். ஆனால் இருப்பினும் சனி பகவானுக்கு அது ஏமாற்றமாகவே இருக்கிறது. ஒரு நாள் சாயாதேவி மற்ற குழந்தைகளுக்கு உணவளிக்கும் போது சனி பகவானும் கேட்கிறார். ஆனால் உணவு மறுக்கப்பட்ட காரணத்தினால் கோபத்தில் சனி பகவான் தன் தாயை கால்களால் மிதித்து விடுகிறார். இதனால் தாயை மிதித்த பாவத்தால் சனி பகவானின் கால் முடமாக போய்விடுகிறது. இதனால் சனி பகவான் தன் தந்தை சூரிய பகவானின் உதவியை நாடுகிறார். அப்பொழுதுதான் அங்கு உள்ள சந்தியா என்பதும் அவரின் உண்மையான தாய் இல்லை என்பதும் தெரிய வருகிறது. சாயாதேவி சந்தியாவின் நிழல் என்பது புலப்படுகிறது. சனி பகவானின் கால் முடமான காரணத்தினால்தான் அவரால் வெகுவாக இடப்பெயர்ச்சி செய்ய இயலாது. எனவேதான் மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மெதுவாக இடப்பெயர்ச்சி அடைகிறது. சனி பகவான் மெதுவாக இடப்பெயர்ச்சி அடைவதை குறித்து மற்றொரு கதையும் கூறப்படுகிறது. ராவணனின் மகன் மேகநாதன், அதாவது இந்திரஜித், பிறப்பதற்கு முன்பு எல்லா கிரகங்களும் தன் மகன் பிறப்பிற்கு சாதகமாக இருக்க வேண்டும் என எண்ணினான். அப்பொழுதுதான் தன் மகன் நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும் என்று ஆசைப்பட்டான். 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டது. ஆனால் சனி பகவான் மட்டும் இதற்கு ஒப்புக்கொள்ள மறுத்தார். இதனால் கோபமடைந்த ராவணன் தன் மகன் மேகநாதனின் நீண்ட ஆயுளுக்காக சனி பகவானின் ஒரு காலை வெட்டி முடமாக்கினான் என்றும் கூறப்படுகிறது. இதனால் தான் சனி பகவான் மெதுவாக இடம்பெயர்கிறார்.